இப்போ நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் முருகரை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நடைப்பயணம் பண்ணி ஒரு குட்டி யாத்திரையை போட்டுட்டு முருகரை போற்றி சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்களுக்கு வந்து பேட்ரி கார் இருக்குது. அவங்க வந்து அதில் ஏறி போய்க்கலாம். அவங்க வந்து கடலுக்கே கொண்டு போய் விட்ருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருணை கடலே கந்தா போற்றி என்ற ஒரு போர்டில் எழுதியிருக்கோம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். இங்கே பார்த்திங்கன்னா கடலில் எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க முருகரை வேண்டிக்கிட்டு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கடலில் குளிக்கிறது வந்து 3 முழுக்கு போட்டால் நம்ம வேண்டிட்டு போகிற எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். ஓம் கருணை கடலே கந்தா போற்றி, ஓம் கருணை கடலே கந்தா போற்றி, ஓம் கருணை கடலே கந்தா போற்றி என சொல்லிக்கிட்டு போனால் நம்மளுக்கு ஒரு தெய்வீக யோசனையோ ஒரு சிந்தனையோ, முருகரை பற்றிய ஒரு சிந்தனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், பார்த்தா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நேராக போய் முருகரை வழிபடக்கூடாது. அதுக்கான சில வழிகளை பார்க்கலாம். அதுக்குன்ட்டு சில வழிகள் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் கடலில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருமே முருகரை கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளிக்கிணறு நுழைவாயில் வந்து நம்ம வந்துட்டோம். நுழைவாயிலுக்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா முருகரை எல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாமே முடிகாணிக்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 48 நாள் விரதம் மாலை போட்டு அவங்க வந்து முருகரை வழிபடுறதுக்கு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளிக்கிணறு தான் போக போகிறோம். இந்த வந்துருச்சு பாருங்கள் நாளிக்கிணறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குகை மாதிரி இறங்கும். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கனாலே இங்கே வந்துடும் கிணறு. இங்கே பாருங்கள், இதுதான் நாளிக்கிணறு. எல்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 கப்பு எடுத்து தலையில் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஊற்ற அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாளிக்கிணறுல குளித்தா ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடற்கரையில் குளித்தோம். அடுத்து நாளிக்கிணறுல குளிச்சுட்டு திரும்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம விநாயகரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இந்த வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் ஸ்ரீ தூண்டுகை விநாயகர் கோயில். இந்த விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம முருகரை வழிபடுறதுக்கு போகணும். அப்படி போனால் நம்ம போகிற வாரியம் நல்லா தரிசிக்கலாம். இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம், முருகரை தரிசிக்க போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், கும்பிடாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புகைப்படம் கொடுப்பாங்க. அப்புறம் அது கூட பிரசாதமும் கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் கூடத்தில் போய்கிட்டு இருக்கும் போது ஆரம்பத்துலேயே ஒரு மயில், முருகரோட வாகனம் என்ன மயில், அந்த மயில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கும். இங்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. ஃப்ரீ தான், ஆனால் ஒரு எண்ணிக்கைக்காக கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லைன்லாம் போயிட்டுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 பக்தர்கள் வரைக்கும் உட்காந்து நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய அன்னதான மண்டபம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலையில பார்த்திங்கன்னா ஊறுகாய், கூட்டு, அப்பளம், சாதம், சாம்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து அந்த சைடும் இந்த சைடும் சாதம் வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என் இலையில வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து சுட சுட சாம்பார் ஊற்றுவாங்க. முருகரை கும்பிட்டாச்சு, அன்னதானத்தையும் முடித்தாச்சு. நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி முருகரை கும்பிட்டால் நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.